வணக்கம். சுடர் மீடியா தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். ஜனநாயகன் படத்துல இன்னைக்கு 2 முக்கியமான திருப்பங்கள் நடந்திருக்கு. ஒண்ணு, அந்த படத்துக்கு தணிக்கை சான்று கொடுக்க மறுத்த தணிக்கை வாரியத்தோட முடிவை எதிர்த்து படக்குழு தரப்புல உயர்நீதிமன்றத்துல தொடர்க்கப்பட்ட வழக்க திரும்ப பெறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது அந்த படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்ப படக்குழு முடிவு பண்ணிருக்கு. அதாவது ஜனநாயகன் படம் சில வருஷங்களுக்கு முன்னாடி தெலுங்குல வெளியான பகவந்த் கேசரி பாலையாவோட நடிப்புல வெளியான பகவந்த் கேசரி அப்படிங்கிற படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுல தமிழுக்காக சில மாற்றங்களை பண்ணி எடுக்கிறதாவும் சொன்னாங்க. இந்த நிலைமையில அந்த படம் பொங்கலுக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி பராசக்தி படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை வெளியிடுறதுக்கு படக்குழு திட்டமிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இவங்க வெளியீட்டு தேதி நெருங்கியும் கூட அந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காம இருந்தது. கடைசியா அவங்க அணுகினப்போ தணிக்கை வாரியம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துல மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியான சில காட்சிகள் இருக்குது, அதனால அதை மறு தணிக்கைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க பரிந்துரைச்சிருந்தாங்க. இவங்க படக்குழு தரப்புல என்ன பண்ணாங்கன்னா, நேரடியா உயர்நீதிமன்றத்துல போய் அதை எதிர்த்து, அதாவது மறு தணிக்கைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த தணிக்கை வாரியத்தோட முடிவை ரத்து பண்ண கோரி படக்குழு தரப்புல வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு பி.டி. ஆஷா அப்படிங்கிற நீதிபதி முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தணிக்கை வாரியத்தோட அவங்க தரப்பு வாதங்களை கேட்காமலேயே அவங்களா ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. இல்ல, இதை மறு ஆய்வு குழுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற முடிவை ரத்து பண்ணிட்டு உடனடியா அந்த படத்துக்கு தணிக்கை சான்று கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. தணிக்கை வாரியம் சார்பில் உடனடியா அன்னைக்கே அதுக்கு மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. மேல்முறையீடு பண்ண உடனே அதை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி நீங்க ஒரு ஒரு வழக்குல எதிர்த்தரப்போட வாதத்தையே கேட்காம நீங்களா எப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம், அது செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை ரத்து பண்றதா சொல்லிட்டு, தணிக்கை வாரியம் தரப்புல இருந்து இன்னும் எங்களுக்கு ஒரு 20 நாள் தேவை, ஏன்னா மறு தணிக்கை பண்றதுக்கு 20 நாள் அவகாசம் எடுத்துக்கலாம்னு எங்களோட விதிமுறைகள் இருக்குது, அதனால எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அதை ஏத்துக்கிட்டு மறுபடியும் இந்த வழக்கை அதே பி.டி. ஆஷா நீதிபதி தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஏற்கனவே அந்த வழக்கை விசாரிச்சு ஒரு உத்தரவை பிறப்பிச்ச நீதிபதியை அவங்க உத்தரவு சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை ரத்து பண்ணி மறுபடியும் அவங்க கிட்டே அந்த வழக்கு வரும்போது அவங்க அதை மாத்தியா சொல்ல முடியும்? அதாவது ஏற்கனவே பிறப்பிச்சது தான் செல்லும், அதே உத்தரவை மறுபடியும் சொல்றேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் அவங்க எடுக்க வேண்டியிருக்கும். இந்த சூழலை புரிஞ்சுக்கிட்ட அந்த படக்குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்பதான் புத்திசாலித்தனமா ஒரு நடவடிக்கையை அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது, நாங்க இந்த தணிக்கை சான்ற வாரியத்தை எதிர்த்து நாங்க தொடர்ந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி படக்குழு தரப்போட வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் கடிதம் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு. அதாவது இந்த தேதியில கடந்த மாசம் ஜனவரி இதே தேதியில வெளியாக இருந்த படத்துக்கு இன்னைக்கு தான் இதே பிப்ரவரி மாசம் அதே தேதியில ஒரு நல்ல முடிவு திருப்பம் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எங்களோட படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயங்கள் ஜனநாயகன் படத்தோட இன்னைக்கு முக்கியமான திருப்பங்களா நடந்திருக்கு. இதை படக்குழு தணிக்கை வாரியம் சொன்னப்பவே அதை ஏத்துக்கிட்டு அவங்க சொன்னபடி இவங்க கேட்டிருந்தாங்கன்னா, இதுக்கான தணிக்கை சான்று ஓரளவு கூடிய சீக்கிரம் கிடைச்சிருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. அதே சமயம் இன்னொரு தரப்புல என்ன குற்றச்சாட்டு எழுந்ததுன்னா, தணிக்கை வாரியம் மத்தியில் ஆளும் பாஜக கையில இருக்குது, அதனால விஜய் 2க்கு விதமான கருத்துக்கள் இதுல நிலவுச்சு. ஒண்ணு இந்த படத்தை ஒரு பக்கம் சிபிஐ அந்த கரூர்ல 41 பேர் செத்து போன வழக்க வச்சும் சிபிஐ மூலமா விஜய்க்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதாவது அவங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் இந்த படத்தை வெளிவிடாம தடுத்து அதுல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி 2 விதமாவும் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்படுது. எப்படியாவது 2 பக்கமும் அவருக்கு செயல்பட முடியாம தடுத்தோம்னா தன்னோட வழிக்கு வர வச்சிடலாம், தங்க கூட்டணிக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்றாங்கன்னு ஒரு தரப்பு கருத்து சொன்னாங்க. இன்னொரு தரப்புல என்ன கருத்து சொன்னாங்கன்னா, அதாவது பாஜகவோட பி டீம் தான் விஜய், அதனால பராசக்தி ஒரு நல்ல ரிவ்யூ வந்திருக்கு, பராசக்தி படத்தின் மேல ஒரு நல்ல ஆர்வம் வந்திருக்கு மக்களுக்கு. ஆனா அதே சமயம்
இந்த ஜனநாயகன் படம் வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால அமேசான் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகவந்த் கேசரி படத்தை வந்து ட்ரெண்டிங்ல இருந்தது. அது எல்லாரும் நிறைய பார்க்க ஆரம்பிச்சதுனால அந்த படம் வந்து ட்ரெண்டிங்ல வந்துருச்சு. இப்படி எல்லாம் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா சே இவ்வளவுதானா படம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. அதனால திரையரங்குல அந்த படம் வந்து ஓடாம போயிடும். அதே சமயம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு வெளியாகிற இருந்த பராசக்தி வந்து ஜனநாயகன் வெளியான அடுத்த நாளே, அதாவது 10ஆம் தேதியே வெளியாகிற மாதிரி தேதியை மாற்றி வச்சதுனாலையும் ஜனநாயகனுக்கு கிடைக்க வேண்டிய திரையரங்குகள்லாம் வந்து பாதிக்கு மேல இவங்களுக்கு போயிடும். அப்ப ஒழுங்கான திரையரங்குகள் கிடைக்காததுனாலையும் போட்டிக்கு பராசக்தி வெளியாகிறதுனாலையும் இந்த படத்தோட வெற்றி வந்து பாதிக்கும். அதனால இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு, அதாவது பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லப்படுற விஜய் தரப்பு, தாவேகா தரப்பு தணிக்கை சான்று மற்றும் பாஜகவோட ஆதரவோடவே இத வந்து மக்கள் தரப்புலயும் சரி, மத்தவங்க அரசியல அந்த படத்துக்காக யாரெல்லாம் வந்து அதுல முதலீடு பண்ணியிருக்காங்களோ இல்ல விற்பனை பாதிக்குமோ அவங்க எல்லாரோடக்கும் ஒரு கண் துடைப்பை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து செட் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தும் எதிர்த்தரப்புல நிலவுச்சு. அதுக்காகவே இந்த படத்தை அவங்க தாமதமா, அதாவது அதை லைம்லைட்லயே இருக்க வச்சு அந்த படத்தை பத்தின செய்திகள் தினம் தினம் வர வச்சு அந்த படத்துல அப்படி என்ன இருக்குது, மத உணர்வுகளை பாதிக்கிறபடி அப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பை மக்கள் கிட்ட ஏற்படுத்தி வேற எந்த படமும் போட்டிக்கு வெளியாகாத ஒரு நேரமா பார்த்து ஒரு நல்ல இதுல வந்து வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உள்நோக்கத்தோடு தான் இந்த படக்குழு விஜய் தரப்பு இப்படி எல்லாம் செயல்படுறதா எதிர்த்தரப்புல சொன்னாங்க. ஆனா எது எப்படியோ இப்போ எல்லாமும் அந்த படத்துக்கான 2 விஷயங்களும், அதாவது ஒரு பக்கம் வழக்கு, இன்னொரு பக்கம் மறு தணிக்கைக்கு அனுப்புறது, இது 2ம் ஒரு சுமூகமான ஒரு சூழலுக்கு வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ மறு தணிக்கை உடனடியா முடிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்த ஜனநாயகன் திரைப்படம் திரையரங்குல வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஒரு தரப்பினர் சொன்னபடி பார்த்தாக்கா இந்த படம் வந்து பகவந்த் கேசரிய படத்தை பார்த்ததுனால மக்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை குறைச்சி அந்த படத்தை பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு தரப்பினர் குற்றம் சாட்டினபடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முழாண்டு தேர்வுகள்லாம் முடிஞ்சு கோடை விடுமுறையில இருக்கும்போது வேற எந்த போட்டிக்கு வேற எந்த படமும் வெளியாகாத ஒரு நேரத்துல இந்த படம் வெளியாகுது அப்படின்னா இந்த படம் நல்லா ஓடுறதுக்கும் பெரிய வெற்றி பெறறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எது எப்படியானாலும் ஜனநாயகனுக்கு வந்த இந்த சிக்கல் வந்து இன்னையோட ஒரு சுமூக முடிவுக்கு வந்திருக்கு. நாளைக்கு இன்னொரு செய்தி பற்றி அலசலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது வாசுகி லட்சுமணன். நன்றி.